வழக்கை பார்த்துருக்கு நம்ம சேனல். ஸோ இந்த வழக்கு அவ்வளோ கொடூரமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் விரோதத்துக்காக நடந்த ஒரு கொலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கொலை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்ததை ரொம்பவே வேகமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை. இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். பொதுவாக நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். என்டர்டைன்மெண்ட், நியூஸ், vlogs, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய கொலைகள், கற்பழிப்புகள், கடத்தல்கள், அந்த கேஸ் பற்றின இன்வெஸ்டிகேஷன்ஸும் ஒரு சிலதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நான் எடுத்ததுலையும் நான் பார்த்த இந்த கேஸ்லேயும் வந்து ரொம்பவே வேகமாக கம்ப்ளீட் ஆன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தான். பஞ்சாப்ல ஒரு கிட்னாப் அண்ட் மர்டர் கேஸ் நடந்திருக்கு. இந்த கேஸை வெறும் ஒரு நாளில் முடிச்சு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணி இதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்றத கேட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டில் நவ் இந்த வழக்கு விசாரணையில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முதல்ல கொலை பண்ணப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி சிங் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து ஒரு புதர்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டு எடுத்திருந்தாரு. முதல்ல எப்படி இந்த கேஸ் வந்து தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல ஃபத்திங்கா அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனில் தான் முதல்ல இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. கேஸ் ரிப்போர்ட் ஆனது பேரில் தான் நடந்த அந்த புதர் இருக்கும் இடத்துக்கு வந்து போலீஸ் போகிறாங்க. அந்த இருக்க பிணத்தை வந்து எடுக்கிறாங்க. இது யார் என்ன அடையாளம் தெரியாததுனால அடையாளம் பிடிக்கிறதுக்காக சிவில் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரியில் இந்த பிணத்தை வச்சுருக்காங்க. ஸோ முதல்ல இது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மெயினான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக இது ஜோதி சிங் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதை வந்து உறுதி பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணன் தான் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஜக்ராஜ் சிங் அவரோட அண்ணன், இவர் தான் வந்து ஜோதி சிங் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ட்ரெயினரா ஆகல் அப்படின்ற ஒரு அகாடமியில் வந்து வேலை பார்த்துட்டும் இருக்காரு. ஸோ இவர் உறுதி அளித்த பேரில் வந்து முதல் எஃப்ஐஆர் போடப்படுது. ஸோ மே 14 தான் இந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவும் செஞ்சுது. அப்படி இந்த கேஸ் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல் கட்ட விசாரணை எல்லாம் நடக்குது. ஸோ இந்த கேஸுக்காக தனியாக ஒரு படையை வந்து தீர்மானிச்சாங்க. ஸோ அதில் 2 பேர் லீட் பண்ணுறாங்க. யார் அந்த 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி பிராபோஜித் சிங் அவரும் அண்ட் வந்து குர்மித் சிங் அப்படின்ற சப்டிவிஷனல் ஆஃபீஸர். இவங்க 2 பேர் தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டு ஸோ அந்த குழுவில் வந்து நிறைய பெரிய ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. டிஎஸ்பி பர்மேந்திர சிங், அதுக்கப்புறம் சிஐஏவோட இன்ஸ்பெக்டர் ஜர்மல் சிங், அதுக்கப்புறம் எஸ்ஹெச்சோட இன்ஸ்பெக்டர் சோன்தீப் கவுர் அண்ட் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் சிங். ஸோ இவங்களாம் இந்த குழு, இவங்க தான் இந்த கேஸை வந்து கையாண்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து இந்த கேஸ் வெறும் 12 மணி நேரத்தில் அக்யூஸ்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ஜக்மோகன் சிங். இவருக்கும் இறந்து போன ஜோதி சிங்குக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்த காரணத்துக்காக தான் இவரை வந்து கொன்றுகாரு. ஸோ ஜக்மோகன் சிங் தான் அஃபிஷியலாக இவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. ஸோ இவரே கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி தங்களோட மைத்துனன் அதாவது மச்சான் கிட்ட வந்து கர்னாக் சிங் அப்படின்றவர்கிட்ட வந்து இந்த கொலையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதன் பேரில் போலத்தில் இருக்க ஜக்மோகன் வீட்டுக்கு வந்து கர்னாக் சிங் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க, பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி இவர் அதாவது கர்ணக் என்ன பண்ணுறாரா தன்னோட 5 மகன்களையும் வந்து இந்த கொலைக்கு உடந்தையாக்குறாரு. இந்த 5 மகன்களையும் தங்களோட கூட்டாளியெல்லாம் வந்து சேர்க்கிறாரு ஜக்மோகன் அண்ட் கர்னாக் சிங். ஸோ இவங்க எல்லாருமே பிளான் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா முண்டிமோர் அப்படின்ற ஒரு இடத்துல, பஞ்சாப்ல முண்டிமோர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஜோதி சிங்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் கிடச்சி அவரை வந்து காரில் கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கடத்தி கொண்டு வந்து கர்ஷங்கர் அப்படின்ற ஒரு தனிமை வாய்ந்த இடத்துல தான் இவரை வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. மே 9ஆம் தேதி இவர் இறந்தது. மே 9லேருந்து 10க்குள்ளே இறந்துருக்காரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் மே 10 காலை 5 மணிக்கு ஜோதி சிங்கோட பாடியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கர்னாக் சிங் அவரோட மகன்களான 2 பேரும் சேர்ந்து ரெட் கலர் செவ்லோட் டவேராவில் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த
செவ்லோர் டவரால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் உட்பட இந்த கேஸில் கண்டுபிடிச்சி வெளியிடப்பட்டிருக்கு. PB32G6440 தான் அந்த காரு. ஸோ இந்த காரில் தான் வந்து அந்த பிணத்தை ஏற்றிட்டு வந்து ஃபத்திங்காவில் உள்ள அந்த புதல், அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த புதலில் வந்து தூக்கி வீசியிருக்காங்க. ஸோ இப்படி வீசினதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. ஸோ அதன் பேரில் இந்த வழக்கின் பேரில் 7 கைதிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதாவது முக்கிய குற்றவாளியான ஜக்மோகன் சிங், அவரோட மச்சானான குர்நாக் சிங், அவங்களோட பசங்க 5 பேர். அதாவது போல்ஜித் சிங், ரந்தீப் சிங், ஜான் ஷான் பிரதீக் சிங், ராம் பகதூர் அண்ட் முக்தியார் சிங். ஸோ இவங்க 7 பேரும் தான் இந்த கொலையை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளோ வழக்கு பார்த்துருக்கோம், ஆனால் அப்பாவே தன்னோட 5 மகன்களையும் வந்து கொலைகாரன் ஆக்கின ஒரு முக்கிய வழக்கு தான் இது பஞ்சாப்ல நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் விசாரணை அப்போ தான் 2 காரை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ டவேரா அண்ட் ஷிஃப்ட் கார், இந்த 2 காரும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கார் வந்து குர்னக் சிங்கோட கார் அப்படின்னும் கிட்னாப்புக்காக இந்த காரை பயன்படுத்தியதாகவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் வேகமாக இந்த விசாரணை நடந்து வேகமாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டில் நவ் விசாரணை தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்களா, என்ன வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான வழக்கும் இருக்குது. ஒரு கோவத்துக்காக கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் காத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கண்மணி அப்படின்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பபாய்.